பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வீடியோ மூலமா உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப 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 சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு ஒரு விசேஷமான நாள், பெந்தகோஸ்தே நாள். இந்த பெந்தகோஸ்தே நாளை குறித்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல திட்டமும் தெளிவுமா அழகா ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருக்கும் இதை பத்தி நல்லா தெரியும் பாருங்களேன். மேல் வீட்டு அறையில சீஷர்கள் எல்லாம் கூடி இருக்கும் பொழுது ஒரு இடிமுழக்கத்தின் சத்தம், ஒரு பெரும் காற்று வீசப்பட்டு அக்னிமயமான நாவுகள் இறங்கியது. ஒவ்வொரு சீஷர்கள் மீதும் அது தனித்தனியா இறங்கி அவர்களுக்குள்ள ஆவியானவர் வல்லமையாய் கிரியை செய்து புதிய புதிய பாஷைகளினால் அவங்க பேசினாங்க. சுத்தி இருந்தவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இதன் மீது நம்பிக்கையும் விசுவாசமும் அதிகம்தான். ஆனா ரட்சிக்கப்படாதவங்க இன்றைய வரைக்கும் இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, இவங்க ஏதோ ரிபரபான்னு சொல்றாங்க, இதுங்கெல்லாம் பைத்தியம், இதெல்லாம் அல்லேலூயா கூட்டம் அப்படின்னு சொல்லி கேலியும் கிண்டலுமா பண்றாங்க. ஆமா, உங்க குடும்பத்துல உங்க சொந்தக்காரங்க, உங்களுக்கு தெரிந்தவங்க, இல்ல ஒருவேளை பாக்குற நீங்களே கூட இந்த அந்நிய பாஷை குறித்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறித்து அனுபவம் இல்லாம கிண்டல் கேலி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்காக தான் இந்த வார்த்தை. உங்களை போலதான் நானும் கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். இது என்னது ரிபரபா ஷபரபான்னு பேசுறாங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருந்த ஆள் தான். ஒரு சகோதரி என்னை கூப்பிட்டாங்க, வாங்க இப்படி ஒரு கூட்டம் நடக்குது வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது நான் சொன்னேன், என்ன கூட்டம் அது, எல்லாம் ஓயாம கையை தட்டிக்கிட்டு உருண்டுட்டு கத்திக்கிட்டு இது என்ன இப்படியா சாமி கும்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இல்லப்பா அதெல்லாம் அபிஷேகம், ஆவியானவருடைய அபிஷேகம், அவர் எங்களை நிரப்பும் போது நாங்க அப்படிதான் பேசுவோம் அப்படின்னு சொல்லி. அப்படியா உங்க கடவுள் உங்ககிட்ட பேசுறாரா, ஏன் எங்க கூட எல்லாம் பேச மாட்டாரா உங்க கடவுள் அப்படின்னு சொல்லி நான் கிண்டல் பண்ணிருக்கேன். ஆமா, அவங்க சொன்னாங்க, இல்லப்பா நீங்க அப்படி கிண்டல் பண்ணாதீங்க, வேணும்னா நீங்க வாங்க, உங்க கூடயும் கடவுள் பேசுவார். என் கூட கடவுள் பேசுவாரப்பா, சரி நான் வரேன், என் கூடயும் கடவுள் பேசுவார்னா உங்களை மாதிரியே அந்த பாஷையில பேசட்டும், நானும் அப்படி பேசினேன்னா அந்த கடவுள் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் போன இடம் ஒரு மேல் வீட்டு அறை, ஒரு கூரை வீடு. ஒரு ஒரு சின்ன கூட்டம் ஆண்டவரை துதித்து ஆராதிச்சுட்டு இருக்கும்போது நான் 5 நிமிஷம் சும்மா வாயை திறக்காது உட்காந்துட்டு இருந்த ஒரு ஆளு தான். கிண்டல் பண்ண ஆளு, கேலி பண்ண ஆளு, ஒரு 5 நிமிடத்திற்குள்ள பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் என்னை அபிஷேகம் பண்ணதை இந்நாள் வரைக்கும் என்னால மறக்கவே முடியாது. இந்நாள் வரைக்கும் என்னால மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அபிஷேகத்தினால் என்னை நிறைத்த நாள் அது. அவ்வளோ இன்னைக்கு நினைச்சாலும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஒருவேளை இந்த ஆவியானவர் நான் பெற்றுக்கொள்ளல என் வாழ்க்கையில அப்படின்னாக்கா, என் வாழ்க்கை எப்படி போயிருக்கும் அப்படின்னு அநேக நாட்கள் யோசித்தது உண்டு. என்னங்க, ஏதோ ஒரு பாஷையில பேசுறதெல்லாம் ஒரு ஒரு மொழியாங்க, இல்ல இதனால பேசுறதுனால என்ன பிரயோஜனங்க அப்படின்னா, நம்ம பேசுற பாஷை ஏதோ மனுஷனோடு பேசுகிற பாஷை கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற பாஷை, பரலோகத்தின் தேவனோடு பேசுகிற பாஷை. ஆமா, கர்த்தரோடு ரகசியங்களை பேசுறாங்களாம். பக்தி விருத்திக்கு ஏதுவாய் இருக்கிறது என்று சொல்லி இன்னும் பக்தியை அதிகமாக்குதான். அப்படின்னா நான் கூட கர்த்தரை நம்பவே இல்லை, ஆவியானவரை நம்பல, அபிஷேகத்தை நான் நம்பல. எனக்குள்ள இன்னும் பக்தி விருத்தியை உண்டாக்குனது எது அப்படின்னு பார்த்தாக்கா, பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் தான். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் நமக்குள்ள இருக்கும் பொழுது நுகங்கள் முறியடிக்கப்படும். ஆவியினாலே நுகங்கள் முறியடிக்கப்படும். எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டம், எவ்வளவு கலக்கம், எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு தவிப்பு, தனிமை, ஏமாற்றம், துரோகம் எது வந்தாலும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையான அபிஷேகம் நமக்குள்ள இருந்ததுன்னா, மாலை ஒரு சேனைக்குள் பாய்வேன், மாலை ஒரு மதிலை தாண்டுவேனே, தாண்டி போயிட்டே இருக்க முடியும். அந்த அளவுக்கு உன்னத பலனை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுப்பார். ஆமா, ஒருவேளை நீங்க கிண்டல் பண்றீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கிண்டல் பண்றாங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்காக கண்டிப்பா நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமா, தேவ ஆவியானவர் அவங்கள கண்டிப்பா சந்தித்து, அவங்கள எப்படி பவுல சந்தித்து பவுல ஒரு அப்போஸ்தலரா எடுத்து பயன்படுத்தினாரோ அப்படி எடுத்து பயன்படுத்த தேவனால கூடும். கேலி செஞ்ச என்ன இன்னைக்கு ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தி கொண்டு இருக்கிறத நான் பாக்குறேன், என் சொந்த கண்ணு பாக்குது. நான் தான் கிண்டல் பண்ண என்ன ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துறார். பவுலும் அப்படிதான். சபையை துன்புறுத்த போன ஒரு பவுல கர்த்தர் எவ்வளவாய் எனக்காக எவ்வளவேனும் பாடுபட தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி சொல்லுகிறது பார்க்க முடியுது. தேவ ஆவியானவர் எவ்வளவு வல்லமையா அவரை எடுத்து பயன்படுத்தினார். ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியக்காரர்களை தெரிந்து கொண்டாராம். கர்த்தர் தெரிந்து கொண்ட பைத்தியக்காரர்களாய் கிறிஸ்துவ ஜனமாகிய ஒவ்வொருத்தரும் இருக்கும். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவங்க உலகத்திற்கு பைத்தியமா இருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். அந்த பைத்தியக்காரர்களை பரலோகம் தெரிந்து கொண்டது என்பதற்காக. பெந்தகோஸ்தே அனுபவம்ன்றது சாதாரண ஒரு அனுபவம் கிடையாது. எத்தனையோ பேர் ஏங்குறாங்க பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்திற்காக, ஏங்கி கொண்டிருக்கவங்க எல்லாம் இருக்காங்க. அவர் ஒரு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம், ஒரு மிகப்பெரிய சொத்து, ஐஸ்வர்யம். அவர் அந்த அபிஷேகத்தினால் நம்மளை முத்திரை இடும் பொழுது நம்மளை பரலோகம் முத்திரை இடுகிறத பார்க்க முடிகிறது. ஆமா, நீங்க இந்த நாள்ல ஒருவேளை உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியான அபிஷேகம் வேணும் அப்படின்னா உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நிச்சயமா கேளுங்க. ஆவியானுடைய அபிஷேகம் நமக்குள்ள இருந்தது அப்படின்னா எப்பேற்பட்ட சாவுக்கு ஏதுவான ஒன்று நம்மை சேதப்படுத்தாது. எப்பேற்பட்ட நுகங்களா இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் அதை முறித்து போட வல்லமையுடையவரா இருக்கிறார். ஒருவேளை நீங்க நம்பாத யாராவது இதை கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா, இல்லைங்க, நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி பரிசுத்த ஆவியானவர்னு ஒருத்தர் இருக்கிறார். ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.